ஃபர்ஸ்ட் வந்து உங்க தொகுதிக்கு இருக்கிற அந்த கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்திருக்காங்களான்னு பாருங்க. அப்படி அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அவங்க எந்த அளவுக்கு பீப்புளோட நீட்ஸை வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அடுத்தது வந்து அவங்க முன்னாடி எம்எல்ஏவா இல்லை, பட் இப்ப வந்து அவங்க கேண்டிடேட்டா நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி சொசைட்டி இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க அதை எப்படி வந்து எஸ்கலேட் பண்ணி மேல எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத பாருங்க. தேர்டு வந்து அசட்ஸும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸும். அவங்க வந்து பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட அசட்ஸ் எவ்வளோ, இப்போ எவ்வளோ, அது வந்து ரொம்ப எக்ஸாபரண்டா அவங்களோட அசட்ஸ் ஏறி இருக்கா இல்லை நார்மலா தான் இருக்கா அப்படின்றத பாருங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாருங்க. இது ரெண்டுத்தையும் செக் பண்ண எலெக்ஷன் கமிஷனே வந்து நம்மளுக்கு ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க. அதுல வந்து பாஸ்ட் கேண்டிடேட்ஸோட அஃபிடவிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பிடிஎஃபா எடுத்திருக்காங்க. அதுல உங்களோட கேண்டிடேட்ஸோட அஃபிடவிட்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்.